வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோடு 75 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட சேனலில் நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு யூடியூப் மெயில் சம்மந்தமாக நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை வச்சு ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? அந்த இமெயில் ஐடியை வாரம் வாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு யூடியூபரும், அதாவது ஒவ்வொரு கிரியேட்டரும் வந்துட்டு செக் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதே கிடையாது. ஈவன் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் 1 lakh 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற கிரியேட்டர்ஸ் கூட செக் பண்ணுறதே கிடையாது. இதனால் பல பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு வருது. சப்போஸ் ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்திருக்கும், காப்பிரைட் கிளைமு, இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இல்லை கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, இல்லை ரீயூஸ்டு கண்டென்ட்டு, இப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அது வந்து த்ரூ மெயில் மூலியமாக தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ சேனலோட மெயில் ஐடியை நீங்கள் வாரம் வாரம் செக் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயங்க. எப்படியும் டெய்லி செக் பண்ணுங்கள், இல்லை 2 நாளைக்கு ஒருக்க செக் பண்ணுங்கள் அப்படின்னா யாருமே அதை பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஒரு வேலையாக நம்ம செய்யணுமா அப்படின்னு தான் யோசிப்போம். அதனால தான் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மாதம் வந்துட்டு மந்த்லி கிரியேட்டர்ஸ்க்கான ரிப்போர்ட்லாம் வந்துட்டு யூடியூபே வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மந்த் வந்து உங்கள் சேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க, எவ்வளோ வாட்ச் டைம் கிடச்சிருக்காங்க, இப்படின்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு எவ்ரி மந்த் யூடியூபே வந்துட்டு அந்த சேனலுடைய மெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஏதாவது இஷ்யூ உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக வந்துச்சு, இல்லை புதுசாக ஏதாவது பாலிசி அப்டேட் அவங்க கொண்டு வந்தாலும் அதையுமே உங்கள் சேனல் மெயில் ஐடிக்கு அவங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு வாரம் வாரம் உங்கள் சேனல் மெயில் ஐடியை கம்பல்சரி செக் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக உதிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா டப்புன்னு அதை அமைக்க ஆஃப் பண்ணி விட்டலாம். அதை அப்படியே வளர விட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு உங்கள் சேனலுக்கே ஆஃப் படிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிறோம். ஸோ சேனலை வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகுறதுக்கும் இல்லை டெர்மினேட் ஆகுறதுக்கும் இதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்துட்டு நடந்திருக்குங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவங்க சேனல் மெயில் ஐடி பக்கத்தே அவங்க போகாதது தான். அதனால தான் நான் சொல்கிறேன், வாரம் வாரம் கம்பல்சரி உங்கள் சேனல் மெயில் ஐடியை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கு, இல்லைனா டிஸ்லைக்கு. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.